ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வரும். ஸோ நம்ம செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி தரோம். இதோட ராடோட லென்த்து பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணனா, முதல்ல இந்த லைனில் முள் இந்த பக்கம் தள்ளிடும். இவ்வளோ கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து இப்போது மாவை வைக்கணும். மாவை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாவை இப்படி தூளாக இருக்கிறத நல்லா கையில் எடுத்து அமுக்கிக்கோங்க. நல்லா அமுக்கின அப்புறம் நம்ம கையை வச்சு ஓரளவுக்கு தட்டியாக இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு கேப்பில் இது அடியில் வச்சு ஒரு அமுக்கணும். முதல்ல ஸ்ப்ரிங்கை அமுக்குங்க. இது பாதி ஸ்ப்ரிங் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இந்த 2 கையால் வச்சு இப்படி அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் கீழே இருக்கிறத தள்ளிட்டு இந்த ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊக்கை இப்படி குத்தக்கூடாது. ஓகேவா? இந்த ஊக்கை இப்படி குத்தணும். இப்படி குத்தி இப்படி ஒரு அமுக்கி விடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் மாவு வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்டில் வச்சுட்டு ஒரு அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ முள் எப்படி குத்தி இருக்குன்றதை பாருங்கள். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ ராங்கு போகுதுன்னு பாருங்க. அடிக்கும் போது எப்பவுமே சொல்கிறேன், இதில் விரல் வச்சுக்கோங்க. விரல வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் அழகாக போயிடும். நைட்டாக நான் பிடிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான். கஷ்டமே